ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம வந்திருக்க பழமையான ஆலயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தப்பூர் என்ற கிராமத்தில் தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற சிவபெருமானுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத லிங்கேஸ்வரருங்க. சிவாய நம்ம இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவபெருமான் இருக்கார். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பஞ்சபூத லிங்கேஸ்வரர் கோயில் வந்து திருவாசக முற்றோதல் வந்து நடக்குதுங்க. இந்த முற்றோதல் மூலிமா இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சிவனடியார்கள் எல்லாமே இங்கே வந்து கலந்துக்கங்க. நீங்கள் கலந்துக்கிற பட்சத்தில் தான் இந்த கோவில் வந்து இடிபாடுகள்லேருந்து மீண்டு ஒரு பெரிய ஒரு அமைப்பான ஒரு நிலைக்கு வந்து கோவில் வந்து அமையும். ஸோ கண்டிப்பாக சிவனடியார்கள், சிவன் பக்தர்கள், நம்ம உறவினர்கள் யாராக இருந்தாலும் அந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு பகிருங்க, ஷேர் பண்ணுங்க. சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூதலிங்கேஸ்வரர், பஞ்சபூத லிங்கேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் நேம் இவருக்கு இருக்குது. இங்கே இருக்கிற சிவபெருமான் மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவபெருமான் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி வெட்ட வெளியில் இருந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய மரம் இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே ஊரில் இருக்கிற இளைஞர்கள் அப்புறம் இந்த கோயிலுக்கு தொண்டு செய்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அந்த மரத்தை எல்லாம் கழித்து மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ சிவபெருமான் கொஞ்சம் அமைப்பாகவே இருக்காருங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்காரு. இங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இங்கே இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சேதம் அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த கோயிலோட பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த கூரை வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இந்த வெட்ட வேலையில் இருந்தவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு செங்கல் மாதிரி இருக்குது. அது மேலே வந்து ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த கோயிலுக்கு வந்து கூடி சீக்கிரம் வந்து திருப்பணி ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேண்டுகோள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து கூடி சீக்கிரம் வந்து ஒரு கோயிலாக கட்டி உருவாகணும் தான் நம்மளோட ஆசையும் கூட. மக்கள் எல்லாமே கீழே விழுகிற அளவுக்கு இருக்குங்க. இருந்தாலும் இந்த மரத்தோட வேர்கள் தான் இந்த கோயிலை தாங்க பிடிச்சிட்டு இருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த காணொளி மூலயமா எல்லாருமே இந்த கோயில் வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். இந்த கோயில் வந்து கரெக்டாக நம்ம சோளிங்கர் சுற்று வட்டாரத்தில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த தப்பூர் கிராமத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா எக்ஸாக்டான லொக்கேஷன் வரும். இதேமாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு சிவாலயம் இல்லை பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற ஆலயத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த ஆலயத்தை.